முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் 2 சஷ்டி நாட்கள் வருவது நம்மில் பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த மாதம் பிப்ரவரி 7ஆம் தேதி சஷ்டி வருகிறது. அந்த நாளை தவறவிட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த சஷ்டி நாளில் இதை செய்தால் போதும். மிகவும் எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் வழிபாட்டை இப்போது உங்களுடன் பகிர்கிறேன். இதற்கு தேவையானது 3 பொருட்கள் மட்டுமே. கவனமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 2 வாழைப்பழம் காம்பு ஒட்டியபடி, ஒரு கையளவு துவரம்பருப்பு, ஒரு வாழை இலை. இந்த வழிபாட்டை வீட்டில் செய்ய நினைத்தால் உங்கள் பூஜை அறையில் முருகன் புகைப்படம் அல்லது சிலையின் முன்பாக வாழை இலையை விரித்து வையுங்கள். அந்த வாழை இலையின் நடுவில் துவரம்பருப்பை சிறிய குவியலாக வைக்கவும். அதன் அருகில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வையுங்கள். பின்னர் அந்த 2 வாழைப்பழங்களையும் பக்கத்தில் வைத்து முருகனை மனதில் நினைத்து உள்ளம் உருக பிரார்த்தனை செய்யுங்கள். மறக்காமல் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். படிக்க முடியாதவர்கள் கந்த சஷ்டி பாடலை ஒலிக்கவிட்டு அமைதியாக தியானம் செய்யலாம். இந்த பூஜை முடிந்தவுடன் வாழைப்பழம், துவரம்பருப்பு, வாழை இலை இந்த 3ஐயும் ஒன்றாக மடித்து அருகில் உள்ள பசுவிற்கு கொடுத்துவிடுங்கள். இந்த வழிபாட்டால் நமக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன தெரியுமா? முதலாவது, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் விலகி முருகன் அருளால் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இரண்டாவது, வீடு முழுவதும் முருகன் அருள் பெருகி உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். செல்வம் பெருகும். மகிழ்ச்சியில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். மூன்றாவது, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் அது படிப்படியாக குறைந்துவிடும். இந்த பக்தி தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் முருகா என்று எழுதி இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஓம் சரவண பவ.